எளிமையின் கோலம் எடுத்து வந்ததுனால, எளிமையின் வஸ்திரம் தரித்து வந்ததுனால, ஒரு ஆசாரி வீட்டில் பிறந்ததுனால, ஒரு ஆசாரி வீட்டில் வளர்ந்ததுனால, பட்டினியும் பாடுகளில் வளர்ந்ததுனால, சந்தோஷம் இல்லாம வளர்ந்ததுனால, 30 வயதுல நீங்களை பொங்கலை போல ஞானஸ்நானம் எடுத்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தொடங்கினா, இவ்வளவு மேன்மையான தேவன் உங்களை சுட்டரிக்க கூடாதா? இவ்வளவு மேன்மையான தேவன் என்னை அழிக்க கூடாதா? இவ்வளவு மேன்மையான தேவன் நோவாவின் காலத்தில் தண்ணீர் அழித்தது போல அழித்து தள்ளவிடாதா? இல்ல, அப்படி செய்யவில்லை. என் பிள்ளைகளை திருத்த வேண்டுமானால் நான் பரலோகத்தில் இருந்து இறங்கி ஆக வேண்டும். அதை போலத்தான் நீங்கள் அப்போஸ்தலர் அடிச்சுவடிலே வாழுகிறவங்க. நிறைய பார்த்து எங்க குறவையெல்லாம் போட்டு கத்தோலிக்கர்கள் ஆடி பாடி சாடி கர்ண அடிக்கிறதெல்லாம் பார்த்தேன். உன் சரீரமாய் ஆலயத்தை சரி பண்ண வந்ததாக்கும். இவர்களை சடங்குகளை உண்டாக்க இயேசு வரவில்லை. அதுக்கு வேற ஜனங்கள் உண்டு. உன்னை அப்போஸ்தலர் வழியிலே நடத்தி உன்னை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் உன் சரீரம் ஆலயமாய் வெளிச்சமாய் மாற வேண்டும். அந்த இருளை நீக்குவதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. அந்த மரண வழியை அறியாம, அந்த மரண பாதை அறியாம ஜனங்கள் நடக்கும் போது உங்களை அப்போஸ்தலர் நோக்கத்திலே கொண்டு வருகிறது. சுயநலத்தை தூக்கி எறிவதற்கு. அந்த சுயநலத்தை நீங்கள் தூக்கி எறிய இந்த மகாபெரிய மேன்மை, சந்தோஷமா இருக்க வேண்டிய, மகிழ்ச்சியமா இருக்க வேண்டிய, எல்லாவித கிருபையும் உள்ள தேவன் சந்தோஷமாய் பரலோகத்தில் இருக்காம இங்க தேடி இறங்கி வந்தா, என் பாவத்தை மாற்றினா, என்னை கழுவி சுத்திகரித்தா. நான் அவருடைய பிள்ளையை மாறி இருக்கிறேன். கலிலேயாவுடைய ஜீவித்துக் கொண்டிருந்தேன், யோர்தானில் ஜீவித்துக் கொண்டிருந்தேன், கடலோரத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தேன், இது தான் வழி என்று ஜீவித்துக் கொண்டிருந்தேன். இப்போதோ ஒரு சோதனையினார் என்னை கழுவி என்னை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றினார். நீங்க என்ன செய்யணும் அப்போ? அல்லேலூயா. முடிந்தவரை சிலுவை எடுக்க பார்க்கணும். முடிந்தவரை சிலுவையின் பலி ஓட பார்க்கணும். நான் விசுவாசி பாஸ்டர், யாருக்கு வேணும்? நான் பாஸ்டர், யாருக்கு வேணும்? போடான்னு சொல்லுவார், வெளியே போடான்னு சொல்லுவார். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. நிறைய பாட்டமார பரலோகம் போக மாட்டாங்க. அவர் சொல்லுவா, உன்னை நானாக்கும் கழுவினது, உன்னை நானாக்கும் சுத்திகரித்தது, என் மேன்மை விட்டு இறங்கி வந்து உன்னை கழுவி சுத்திகரித்தேன். என்னுடைய பொறுப்பை நீ எடுத்து நீதிமானாவதற்கும் உன்னை கழுவதற்கும் என்னுடைய பாடுகளை நீ சுமப்பாயானா, உன்னை என்று முதல் நான் கழுவேன், என்று முதல் உன்னை சுத்திகரிப்பேன், என்று முதல் விடுவேன், என்று முதல் ஒரு விடுதலை தந்து உன்னை நடத்துவதற்கு என் ரத்தம் உன்னை கழுவுகிறது, என் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது, என் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் வருகிறார், கலிலேயாவிலே வருகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் வருகிறார். முதல் படிதான் அற்புதம், முதல் படிதான் அடையாளங்கள், முதல் படிதான் அதிசயங்கள். முதல் படி அதிசயங்கள் அடையாளங்களை செய்தாலும் பின்னே இவர் வந்து தன்னை யார் என்று சொல்லி இவர்கள் அறிகிறார்களா என்று சொல்லி பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல சீசரோட கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எலியா என்று சொல்லுகிறார்கள், யோவான் சானகன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஒவ்வொரு பேரும் 12 பேர் 11 பேரும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரிகளை சொன்னாங்க. பேதுரு மாத்திரம் தெளிந்த புத்தியா சொன்னா, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனாய் இருந்தவர், நீ குமாரனாய் எங்கே அவதரித்து வந்த ஒரு நோக்கத்தை சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கலிலேய வீடுகள் எல்லாம் இயேசு ஊழியத்துக்கு போறார், ஊழியம் செய்தா, விடுதலை ஆக்கினா, அற்புதம் செய்தா. சில காலங்கள் கழியும் போது, இந்த 3.5 ஆண்டு காலத்தில் சிலரை இயேசு கிறிஸ்துவுடைய சுத்திகரிப்பை உற்று பார்க்க வைத்தா. அல்லேலூயா, ஆமென். சிலர் அந்த 12 பேர்ல சிலர் இயேசு கிறிஸ்துவுடைய சுத்திகரிப்பை உற்று பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது பூமியில ஒருவருக்குமே அந்த குணம் இல்லை. கரத்தை தட்டி கத்த நன்றி சொல்ல.
பூமியில ஒரு மனுஷருக்கிட்ட அந்த குணம் இல்லை. அவர்கிட்ட மாத்திரம்தான் ஒரு பரிசுத்த தெய்வீக குணம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப சீசர்களை குறித்து அதிகமா இங்க எழுதவில்லை. 2000 வருஷங்களுக்கு முன்னே இன்றைக்கு கூட அநேகர் கர்த்தரை அறியாம சபைக்கு போறவர்கள் களவாணுகிறார்கள், கள்ளம் செய்கிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், பணம் ஏமாற்றுகிறார்கள், கட்டுக்கதை அடிமையாகிறார்கள், மந்திரவாதம் செய்கிறார்கள், குறி கேட்க போறார்கள், பலவிதமான சாணங்கள் பார்க்க போறாங்க. ஏன்? எதனால ஏன் போறாங்க? அவர்கள் தேவனுடைய குணங்கள் தரிக்காம, தேவனுடைய குணங்கள் வேண்டாம் என்று சொல்லி, தேவனுடைய அதிசயமான குணங்கள் வேண்டாம் என்று சொல்லி, ஒரு பக்கம் சபையில வந்தாலும் இன்னொரு பக்கம் பிசாசின் குணங்களை தரிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். புத்தியுள்ள சீஷர்களா இருந்தாங்க, கவனமுள்ள சீஷர்களா இருந்தாங்க, ஜாக்கிரதை உள்ள சீஷர்களா இருந்தாங்க. அவருடைய குணத்தை முகர்ந்து பார்த்தாங்க, அவருடைய குணத்தை நன்றாய் முகர்ந்து பார்த்தாங்க, அந்த குணத்தை நன்றாய் அறிந்தாங்க, அந்த குணத்தை நன்றாய் கவனித்தாங்க. அந்த குணம் ஒரு தேவனுடைய குணமாய் அவருக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன்னை உண்டாக்கின தேவனுடைய சகல ஒரு குணமாய் இருந்ததினாலே இவர்கள் மெல்ல மெல்ல இந்த கை வளரும் போல அவரோடு ஆனார்கள், இந்த ஃபிங்கர் வளரும் போல அவரோடு இணைந்தார்கள், ஒரு கால் வளரும் போல அவரோடு இணைந்தார்கள். மெல்ல மெல்ல தன்னுடைய இருதயத்தை இயேசுவோடு இணைத்து கொண்டார்கள். மெல்ல மெல்ல அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைத்துக் கொள்ளும் போது அந்த அபிஷேகம் இவர்கள் மேல நிரம்பி விட்டது. அதே போலதான் நீங்கள் இயேசுவின் குணத்திலே நீங்கள் நிரம்ப நிரம்ப, இயேசுவின் குணத்திலே வளர வளர, இந்த பைபிளில் எழுதப்பட்ட அப்போஸ்தலர் அடிச்சுவடை கற்றுக்கொண்டு அதிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க 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 ஒரு சின்ன பிள்ளை உருவாகும் போல கர்த்தர் உருவாக்குவார். அப்போது உங்களை கழுவின அபிஷேகம், கழுவின அடையாளம் தான் அந்த அபிஷேகம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அபிஷேகம் பெற்றணும், எப்படி அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அல்லேலூயா. களங்கெடுக்க அல்லேலூயா. அபிஷேகம் வேணும். எதுக்கு? பரலோகத்துக்கு போகணும். ஜலத்தினாலையும் ஆவினாலையும் கழுவ விட்டா பரலோகம் போக முடியான்னு சொல்லி இருக்காரு. அதனால அபிஷேகம் எப்படி அந்த பெற்றுக்கொள்ளணும். இப்போ அதுவும் இல்லை, யாருக்கும் வேண்டாம். பழைய நாட்கள் கொஞ்சம் பேர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ வாரது உபவாச கூட்டத்துக்கு வரணுமா? பேரு. அல்லேலூயா. ஆமென். அதிகமான சபைகளை தான் செய்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எது முக்கியமோ அதை செய்ய மாட்டாங்க. சில சபைகள்ல ஒரு வார்த்தை ஊழியர்கள் சொல்ல, அதுக்கு முன்ன கையடித்து என்ன சொல்றாங்கன்னு விடுவது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அந்த அப்போஸ்தலர் 12 பேரை உருவாக்க இயேசுப்பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. கூட 10 புறம்போக்கு எல்லாம் கொஞ்சம் 50-58 உண்டா இருந்து அதெல்லாம் சொல்லிச்சு, எனக்கு கஷ்டம் அந்த சுவிசேஷம், எங்களுக்கு கஷ்டம் அந்த சுவிசேஷம். என்னை சபை அதுதான். என்னைக்கு சபை தொடங்கினதோ அதை போல நிறைய பேர் இருக்கிறது உண்டு. ஏன்னு தெரியுமா? இன்னும் இப்படி உள்ள வார்த்தை வேணுமோ அவருக்கு, இன்னும் இப்படி உள்ள ஒரு சுவிசேஷம் வேணுமோ, என்னைக்கு இப்படி தானே பேசுறாருன்னு சொல்லி மனமடி வைப்பது உண்டு. ஆனால் எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு தந்த சுவிசேஷம் உன்னை தொடும், உனக்கு தந்த சுவிசேஷம் பரிசுத்த ஆவி நிரம்பும், எனக்கு தந்த சுவிசேஷம் உன்னை விடுதலை ஆக்கும், எனக்கு தந்த சுவிசேஷம் உன்னை குணப்படுத்தும், எனக்கு தந்த சுவிசேஷம் உலகத்துக்குரியதல்ல, அந்த மேன்மையான பரலோக ராஜ்யத்துக்குரியதாய் இருக்கிறது என்று தேவ பிள்ளைகள் அறிய. அல்லேலூயா. இந்த 12 பேரும் இயேசுவோடு நடந்தாலும் முடிவை அறியாம நடக்கிறாங்க, சரியா தேவனை அறியாம நடக்கிறாங்க. தேவனை சரியா புரியாம நடந்துக்கிற நாளத்தை இயேசு பார்த்தா, நான் மரணத்துக்குள்ளாகி உயிர் தொழும் போது இந்த மண்டமாறு அறிஞ்சிடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல சபைக்கு சொல்லுகா, என் உயிர் தெழுந்த வல்லமை அறிவதற்கு தான் இந்த மண்ட சபையில என் ஆவியை கொடுத்தா இவங்க அறிஞ்சிடுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியை முதல்ல தருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்தாவியை தருவது நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்ற அடையாளம் தான் உங்க மேல ஊற்றுற பரிசுத்தாவி.
அது முதல் அடையாளம். அதை பெற்றுக்கொள்ளாம சபை இருக்கக்கூடாது. அதுக்கு பின்புதான் உனக்கு வளர முடியும். அதுக்கு பின்புதான் உனக்கு பரிசுத்தமாக முடியும். அதுக்கு பின்புதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க இறங்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து அவரை உருவாக்கினது, அவர் கேட்கிறார், உங்களுக்கு திரும்பி போக விருப்பமா இருக்கிறீங்களோ? சபைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரியமில்லை, திரும்பி போனா போயிடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 12 பேரும் கள்ளமாராக்கம், கொலகாரமாராக்கம், வெட்டோத்தி சுந்தரங்களாக்கம், களவாணிகளாக்கம், நம்மை போல எல்லா பாவம் உள்ளவர்களாக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்மை போல எல்லா அக்கிரம தரிகடையும் உள்ளவர்களாக்கும். நம்மை போல அனித்திய பாவம் உள்ளவர்கள் தான். இந்த 3 ஆண்டு காலத்திலே இயேசுவின் பரிசுத்த குணத்தினாலே அவர்களை திருப்பினது போல இன்றைக்கு இயேசுடைய பரிசுத்த குணம்தான், அந்த அப்போஸ்தல வழி மூலம்தான் உங்களை சபை திருத்தி கொண்டிருப்பதை தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து இந்த உடன்படிக்கையிலே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுகுலத்துக்கு பாவ மீட்பு உண்டாயிடுச்சு. பாவ மீட்பு இயேசு கிறிஸ்து தியானித்து பார்க்கணும், நல்ல தியானித்து பார்க்கணும். ஏன் இவ்வளவு கொடூரமான பாடு? ஏன் எவ்வளவு கொடூரமான சித்திரவாதை? ஏன் கொடூரமான தண்டிப்பு? ஏன் கொடூரமான சிலுவை? இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுபட வேண்டிய காரியம் என்ன என்று நீங்கள் கொஞ்சம் இருந்து சிந்திச்சா தெரியும். அல்லேலூயா. சிந்திக்கிறீங்களா? சிந்திக்கிறீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஹல்லேலூயா. உன்னை அவரை போல மாற்றுவதற்காக இத்தனை பாடுகள், உன்னை அவரை போல கழுவி சுத்திகரிப்பதற்காக இத்தனை பாடு, உன் சுயநலம் எல்லாம் இறங்கி போவதற்காக இத்தனை பாடுகள், உன் சுயநலம் சாகுவதற்கு இத்தனை பாடுகள். உங்கள் அந்த சிலுவையின் வழியை பார்த்து ஒன்றுமில்லாத உங்களை இப்படி நடத்துகிறாரே, நானும் அந்த சிலுவையின் வழியை கடந்து போவேன் என்று சொல்லி நீ பாடுபடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை சுத்திகரிக்க தொடங்கும். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஊழியத்துக்கு போறீங்க, பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வாங்க. ஒரு நாள் சுவிசேஷத்துக்கு போறீங்க, பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வாங்க. ஒரு நாள் யாரைய பார்க்க போறீங்க, பாடுகளை அனுபவித்துக் கொண்டு திருப்பி வாங்க. ஒரு நாள் யாரைய தேற்ற போறீங்க, பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வாங்க. ஒரு நாள் ஒரு கொலைக்காரனை பார்த்து பேச போறீங்க, பாடுகளை அனுபவித்துக் கொண்டு வாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. சரிதானா? ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய துக்கங்களை எடுப்பது இயேசு கிறிஸ்து சிலுவை. மற்றவர்களை ரட்சிப்பதற்காய் பாடுபடுவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. நீ நன்மை செய்து பாடணும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இதை சரியாய் இந்த கிராமத்தில் ஒரு மனுஷன் அதை அறியாவிட்டால் அவனுக்கு ஐயோ. தேவன் வரும் நாட்களில் இதை நியாயம் தீர்ப்பா. தேவன் வரும் நாட்களில் வெளியரங்கமாய் கொண்டு வருவா. தேவன் வரும் நாட்களில் சகலதும் வெளியரங்கமாய் வந்து அக்கினிக்கு போகாதபடி தப்பித்துக் கொள்வதற்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய விடுதலை உன் மேல வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுகுலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு வந்தார். மனுகுலத்தின் பாவங்களை எப்படி மன்னிக்கலாம்? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் போட்டு இடையில பெல்ட்டும் போட்டு மகளை உன் பாவம் என்ன என்று சொல்லி எழுதித்தான்னு சொல்லி கேட்டா மன்னிக்க முடிஞ்சுச்சாமா? ஒரு கூண்டுக்குள்ள போய் பாவத்தை சொல்லி மன்னிச்சுட்டான்னு முடிஞ்சிருச்சா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு பாவத்தை மன்னிக்காச்சான்னு சொன்ன முடிஞ்சிருச்சா? ஹலோ, முடிஞ்சிருச்சா? வேளாங்கண்ணியில் போய் ஒரு கையோ காலோ செய்து போட்டா பாவம் முடிஞ்சிருச்சா? ஒரு ஆனத்தந்தம் பொண்ணுல செய்து வேளாங்கண்ணியில் போன பாவம் முடிஞ்சிருச்சா? காலில் செருப்பில்லாம் போன பாவம் முடிஞ்சிருச்சா? பழனி போன பாவம் முடிஞ்சிருச்சா?
இல்ல திருச்சபை போன பாவம் முடிஞ்சிருச்சா? சொல்லுங்களேன், முடிஞ்சிருச்சா? ஏமா முடிஞ்சிருச்சான்னு கேட்க. அப்ப ஏன் முடியாது? எதனால முடியாது? அதெல்லாம் உலக பிரகாரமான கட்டுக்கதைகள். அல்லேலூயா. உன் பாவம் தீர வேண்டுமானால் மரித்தார், அவர் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் தேவ ரூபம் என்றும் அறிய வேண்டும். மனுஷனாய் வந்தது எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும், என்னை உருவாக்குவதற்காகவும், என்னை அறிவிப்பதற்காகவும், என்னை சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த மேனியை விட்டு இறங்கி வந்து எனக்காக இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையின் கோலம் எடுத்தார் என்று சொல்லி நீ அடிமையாகும் போது அந்த பாவம் உன்னை கழுவப்படும். அல்லேலூயா. ஒரு சபையை கர்த்தர் பார்க்கிறார் பரலோகத்தில் இருந்து. ஆவியை அனுப்பி ஆவியில பார்க்கிறார். இல்லை நம்ம எல்லாம் செத்து போவோம். அந்த ஆவி சமாதானத்தின் ஆவி, அன்பின் ஆவி, கிருபையின் ஆவி, உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி கிரியை செய்கிற ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவியை அனுப்பி பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கிற துக்கம். நாங்கள் குடும்பமாக ஆராதிக்க போகிறோம், குடும்பமாக பாடுறோம், குடும்பமாக சபைக்கு போகிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்காது. என்னை போல கஷ்டப்படுவதற்கு இதுக்குள்ள யார் உண்டு? அவர்களை பார்த்து முத்திரை போட சொல்லுங்க, அவர்களை பார்த்து முத்திரை போட சொல்லுங்க. என்னை போல நெருக்கப்படுகிறாள், என்னை போல துன்பப்படுகிறாள், என்னை போல பரியாசம் கேட்க உள்ளாள், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ முத்திரை போடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த முத்திரை போடும்போது, இயேசு கிறிஸ்துவின் குணம் அறியும் போது, உனக்கு கப்பல் இருந்தாலும் வேண்டாம், எஸ்டேட் இருந்தாலும் வேண்டாம், வண்டில் பண்ண கோட் இருந்தாலும் வேண்டாம், பிளைன் இருந்தாலும் வேணும், ஒன்றும் வேணாம். எப்படியாவது அந்த மனுஷகுமாரனை போல் ஆவதற்கு நீ பாடுபடுவாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போது கழுவ தொடங்குவா, அப்போது தொட தொடங்குவா, உன் வியாதிகளை மாற்ற தொடங்குவா, உன் பாவங்களை மாற்ற தொடங்குவா. உன்னை சுத்திகரித்து 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 தேவ சமீபமாய் கொண்டு வர இன்றைக்கு பரிசுத்த ஆவியான உங்கள் பாவங்களை கழுவதற்காய் இயேசு வந்திருக்கேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பிள்ளை வந்து இயேசுடைய மரணம் அறிஞ்சாச்சு, இயேசுவின் ரத்தம் எதுக்குன்னு அறிஞ்சாச்சு, இயேசுவின் பாடுகளை அறிஞ்சாச்சு, இவர் இறங்கி வர வேண்டிய காரணம் என்னன்னு அறிஞ்சாச்சு. இந்த மகாமேன்மை ஒருவர்கிட்ட அந்த பாடு இருக்கான கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களை குற்றம் சொல்வதற்கல்ல, உங்களை வேதனைப்படுத்துவதற்கல்ல. என் மக்களை சொந்த தகப்பன் எந்த பிள்ளையும் வேதனைப்படுத்த மாட்டான், ஆனால் அடி தருவான். உங்களுக்குள்ள அந்த பாடுகள் யாருக்கிட்ட இருக்கான்னு பாருங்க. பின்ன எப்படி நம்ம பரிசுத்தம் அடைவோம்? சரியான சிஸ்டர், எப்படி உங்களை பரிசுத்தப்படுத்துவோம்? நான் என் பெண்டாட்டியும் புருஷனை வந்துட்டோம், பரிசுத்தப்படுத்த முடியுமா? எனக்கு என்ன குடும்பமாக போய் ஏதோ சபையில் போய் 50 ரூபா காணியும் கொடுத்தா இல்லை இந்த பரலத்து போக முடியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்குறேன் இல்லை, கேட்குறேன் இல்லை. ஹல்லேலூயா. தூதனை விடுகிறா. பரிசுத்தமாவதற்கு எவர்களுக்கு விருப்பம் உண்டோ தன் வேலைகளை விட்டு, தன் குடும்ப நிம்மதியை விட்டு, தன்னுடைய பாடுகளை எல்லாம் விட்டு ஒரு பக்கமாக இறக்கி வைத்து விட்டு இயேசுவோடு நடந்து பரிசுத்தமாக வேண்டும் என்று யார் மேல சிலுவை இருக்கிறதோ அவர்களை கழுவி சுத்திகரிப்பா. கரத்தை தட்டி கத்த நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அறிந்து அவருடைய பின்னே நடக்கிறார்கள். வெயிலானாலும் மழையானாலும் தீயானாலும் துன்பமானாலும் பிரச்சனையானாலும் கஷ்டமானாலும் நோயானாலும் இரவானாலும் பகலானாலும் ஆட்டுக்குட்டி பின்னே நடக்கும்போதுள்ள உபத்திரத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரிப்பா. அந்த நெருக்கத்தினாலே உங்களை சுத்திகரிப்பா. அந்த நெருக்கத்தினாலே உங்களை விடுதலையாக்கி நாளுக்கு நாள் சுத்திகரிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிறதான் இந்த சபை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மாதம் போகும்போது கொஞ்சம் பாவத்தை கழுவா, 2-3 மாதம் போகும்போது பாவத்தை கழுவா. அப்படி கண்டினியூ போகும்போது அந்த இயேசு கிறிஸ்துடைய குணம் மெல்ல மெல்ல வர தொடங்கும்.
அந்த இயேசு கிறிஸ்துவை மெல்ல மெல்ல குணம் வரும்போது வசன வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். அந்த வசன வெளிப்பாடு உண்டாகும் போது சொல்லுவீங்க, இன்னும் நான் பாடுபடணும், இன்னும் ஓடணும், இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் அவருக்காக ஜீவிக்கணும்னு சொல்லி நீ ஓடத் தொடங்குறாயோ, அந்த சிலுவை உன்னை கழுவி சுத்திகரிக்கும். அப்போ இந்த ரத்தம் உன்மேல இறங்கி வந்து உன்னை சுத்திகரித்து, என் பிள்ளை என் பிள்ளை என் சாயலோடு என்னோடு என் பிள்ளை வாழுகிறா, என் இஷ்டம் செய்கிறா, என் நீதியை நிறைவேற்றுகிறா, நான் எதற்கு வந்தேன் என்று சொல்லி என் மகள் அறிந்து விட்டா, எதற்கு நான் இங்கே வந்தேன் என் மகன் அறிந்து விட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப யாருக்கு நிறைய துன்பம் கொடுக்கலாம்? யார் துன்பத்தை அதிகமாக சகிப்பாங்க? பவுலா? இங்க ஒரு பவுலா இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அதிகமான சுமைகள் இருக்கும். பேதுருவா? இடறி போனவனா? பரவாயில்லை, இப்ப எப்படி இருக்கான்? உம்முடைய உயிர்த்தெழல் அறிந்ததுனால ஸ்ட்ராங்கா இருக்கான். சிலுவையில சாகட்டும், அந்த துன்பத்தை கொடுப்பான். பிலிப்பா? என்னை அறிந்தவன் தானே, என்னை கண்டவன் தானே, எப்படி இருக்கான்? ஆண்டவரே உமக்கு மரிக்க இருக்கான். சரி, அவனுக்காக இந்த பயங்கர ஒரு பாடம் கொடுப்போம். இந்த பாடலாம் எதுக்கு? இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு? இந்த 12 சீசர்கள் நினைச்சோன்னு சொன்னா இவர் ராஜா தான், இவர் இந்த ராஜ்யத்தை இப்ப தருவக்கு வந்திருக்கான்னு நினைச்சதாக்கும். இந்த 12 பேர் நினைச்ச ராஜாவாக்கி சுகமா வாழலான்னு நினைச்சது. ஆமே. புறஜாதிகளாக இருந்த நம்மை அவர்களோடு கொண்டு வருவதற்காகவும் அந்த அப்போஸ்தலர்களை அடிப்பதற்கும் நெருக்குவதற்கும் கர்த்தர் கொடுத்தார். அவர்களில் பூரண கிருபை இருந்ததனால அந்த கொலைக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த பூரண கிருபை இருந்ததனால அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலருடைய வழி, இயேசு கிறிஸ்துடைய வழி, அந்த அப்போஸ்தலருடைய வசனமாக்கும் இந்த பாடுபட சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் எடுத்து வளைத்து, நீ பாடுபட வேண்டாம், தேர் எழுத்தா போதும், படக்கு கொளுத்தினா போதும், திரி கொளுத்தினா போதும், மாலை போட்டா போதும், அதுக்கு ஒரு வசனம் உண்டாகும், அதுக்கு ஒரு கட்டுக்கதைகள், அதுக்கு ஒரு சாந்து பூச ஒரு வசனம். அமைதியா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், சண்டை ஒன்றும் பிடிக்க கூடாது, அடி ஒன்றும் பிடிக்க கூடாது, பிள்ளைகளை ஒழுங்கா படுத்தணும். ஹலோ, யாராவது வீட்டில் மரணம் வந்தா குடிசை எவ்வளவு இருக்குது, பாக்கி என்ன இருக்குது, டீக்கனை விழிச்சு வசமா பேசி 50,000 வாங்காம கல்லற பூமி கொடுக்க கூடாது. சபை பாஸ்டர் கல்யாணம் அந்த வீட்டில் வந்து இருக்குது, குடிசை எவ்வளவு கிடக்குன்னு பாரு, அந்த குடிசை முதல்ல சரி பண்ண சொல்லு, பின்பு கல்யாணம் பார்க்கலாம். இது ஒன்னும் சபையல். பே சொல்லுங்களேன், பே சரிதானா? பேதானா? எத்தனை பேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு மனுஷனை கிறிஸ்துவை சரியாய் அறிவதற்கு இரத்தம் கொண்டு கழுவ வேண்டும். ரெண்டாவது பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த இரத்தம் என்ன செய்யணும் சொன்னா, இந்த இரத்தம் உங்க பழைய சிந்தனையை முழுவதும் மாற்றும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஆயிட்டும் பழைய சிந்தனையில, ஹல்லேலூயா, கிறிஸ்தவர்கள் ஆயிட்டும் பழைய சிந்தனை சில மக்களுக்கு இங்க இல்லை. கொஞ்சம் பேர் மாறுதில்லை. அந்த வீட்டில் போய் கதை பேசட்டா, இந்த வீட்டில் போய் கதை பேசட்டா, அந்த கடலை போட்டா, அந்த புருஷனை பார்க்கட்டா, அவனை பார்க்கட்டா, ஐயோ சாபம். அவருடைய பாவம் ஒரு நாளும் கழுவ முடியாது. வாழ்வில் அவங்க சந்தோஷம் அடைவது கிடையாது. மறுமைக்கு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போவது கிடையாது, பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து போறாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். தேவனற்ற புறஜாதிகளை இருக்கிறது மெய் தேவனை சமீபமாக்கினார். எபேசியர் 2:13. ஒன்று பாவிகளாக இருந்த மனுகுலத்தை நீதிமானாய் மாற்றினார். தேவன் மனுகுலத்தின் பாவம் என்று உண்டாக்கினார். தேவனற்ற புறஜாதி மக்களுக்கு மெய் தேவனுடைய சமீபமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆனபடிதான் இஸ்ரவேலை இன்றைக்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனபடி இஸ்ரவேலை இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. பரிசுத்த ஆவியானவர் கடைசியா சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்தா படைப்பு ஏதேனில் வந்திருந்தாலும் பெரிய உலகத்தில் மக்கள் வந்துட்டாங்க. எல்லா நாடுகளிலும் மக்கள் வளர்ந்துட்டாங்க.
அழிப்பதற்கு பார்க்கல, கொல்லுவதற்கு பார்க்கல, எல்லாம் தொலைச்சு கட்டுவதற்கு பார்க்கவில்லை. அவன் அப்படி இஸ்ரவேலுக்கு கிறிஸ்துவை அறியும் மகிமையை குறைத்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அந்த கண்ணை திறக்காதபடி புறஜாதிகளை ரட்சிப்பதற்காக இந்த அப்போஸ்தலர் வழியை புறஜாதிகளை தெரிந்தெடுப்பதற்காக உங்களை உருவாக்குவதற்காக தேவன் தீர்மானித்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் தோமா வந்தது போல பல இடங்களிலும் 12 பேரையும் விரட்டினார். கூடிதான் இருந்தாங்க, கதையெல்லாம் பேசி சந்தோஷமா கூடி இருந்து இருந்தாங்க. குண்டு தூக்கி போட்டார் ரோமர் அரச, பல பிரச்சனையை தூக்கி போட்டு எல்லாம் ஓட்டம் பிடிச்சிச்சு. ஓடன அப்போனும் புரியல, ஓடன பின்பு தான் புரிஞ்சு, ஓ இதுக்கு தான் இவர் விரட்டினார் என்று சொல்லி. அல்லேலூயா. போன இடமெல்லாம் சுவிசேஷம் பேசும்படி கர்த்தர் வைத்தார். போன இடமெல்லாம் இயேசுவை பற்றி பேசும்படி கர்த்தர் வைத்தார். அந்த இடங்கள் எல்லாம் அசைந்தது, அற்புதங்கள் நடந்தது. கைசலாம். அதை போல எல்லா கிராமத்திலையும் ஒரு குடிசை சபையை கட்டி, அல்லேலூயா, ஒரு குடிசை சபையை கட்டி ஒரு ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்தி அவனை கழுவி சுத்திகரித்து அவனை கொண்டு நிறுத்தி என் பாடுகளை சொல்லிக் கொடு என்று சொன்னார். அந்த பாடுகளை, இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை சொல்லிக் கொடுத்து இந்த வசனத்தோடு நீங்கள் ஒத்து வரும்போது, நீங்கள் விசுவசித்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. ஆமென். இனி உங்களுக்கு ஒரு போதகம் தேவை கிடையாது, இனி உங்களுக்கு ஒரு ஆசாரியன் தேவை கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் அடிச்சுவடை அறிந்து கொண்டிருக்கிறீங்க, அந்த அப்போஸ்தலர் வழிகளை அறிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிள்ளை வளர்கிறது போல கையும் காலும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வரும்போதே ஒரு அபிஷேகத்தை உனக்கு தந்து, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஒரு அபிஷேகத்தை உனக்கு தந்து நீ என்னிலே கற்றுக்கொள், என்னிலே விடுதலை வாங்கிக்கொள், என்னுடைய பாவ மீட்பு அடைந்து கொள், என்னிலே பரிசுத்தமாய்க்கொள், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் உன்னை உருவாக்குறேன், நான் உன்னை பூரணப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலம் உங்களை ஒரு அப்போஸ்தலர் அடிச்சுவடுக்குள்ளே நெருக்கி 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 உங்களை ஒடுக்கி கரத்தில் வைத்து கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறார். உங்களை நெருக்கி, பாடுகளை நெருக்கி, துன்பத்தில் நெருக்கி, பிரச்சனையில் நெருக்கி, போராட்டங்களை நெருக்கி 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 போராட்டம் நெருக்கி நெருக்கி, கவலையில நெருக்கி, கண்ணீர்களை நெருக்கி, எல்லா பிரச்சனை மத்தியில உன்னை ஒடுக்கி 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 துன்பப்படுத்தி 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 அந்த போராட்டத்தினாலே கிறிஸ்துவின் சாயலை, அல்லேலூயா, உன் மேல வச்சுட்டா. நீ இறஞ்சிட்டோனே போகலாம், வேண்டான்னு சொன்னா விட்டு போகலாம், தூக்கி இறஞ்சிட்டு போனா ஓடிடலாம். ஆனால் மரணம் ஒரு நாள் சந்திக்கும். ஆட்டுக்குட்டியான உன்னை தேடுவா, ஆட்டுக்குட்டி அவனை பாப்பா, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் கழுவி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நீ தோல்வி அடையக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த வந்திருக்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.